பயந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போற போக்க பார்த்தா என்னுடைய சொத்துல ஒரு பங்கை அவருக்கு எழுதி வையுங்கள் என்று சொல்லுவார்களோ என்று பெருமானார் பயப்படுற அளவுக்கு ஜிப்ரீல். அப்ப எந்த அளவு தூரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செஞ்சிருப்பாங்க? ஒரு நாளா, 2 நாளா, ஒரு முறையா, இருமுறையா? இல்லை, பல முறை, பல நாட்கள் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்டை வீட்டாரை மறந்து விடாதே என்று சொல்லி காட்டியிருக்கு. அன்று தொடங்கிய அண்டை வீட்டார் குறித்த பெருமானாருடைய உபதேசம் இறுதி ஹஜ்ஜில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூடி நிற்கிற மகா மாநாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் 1,20,000க்கும் அதிகமான மக்கள் கூடி நிற்கிறார்கள். அந்த சபையில் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளை குறித்து பெருமானார் பேச வேண்டும். அங்கு பேசுகிறார்கள், ஊஸீக்கும் பில் ஜார், அண்டை வீட்டுக்காரரை குறித்து உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன், அவர்களுக்கான உரிமைகளை நீங்கள் கொடுங்கள் என்று 1,00,000க்கும் அதிகமான மக்கள் கூடி நிற்கிற சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் என்று சொன்னால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது போனால் போகட்டும், அவன் கிடக்கிறான், அவ கிடக்கிறா என்று நினைக்கிற விவகாரம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஆணை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.